உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ரேணுகா, போன ஜென்மத்துல நீ என்ன புண்ணியம் பண்ணியோ எனக்கு தெரியாது. என் வேலு மாதிரி ஒரு பையன் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான். இனிமே உனக்கு எந்த கவலையுமே இருக்காதுமா, எந்த குறையும் இருக்காது. அவன் இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்குவா. இங்க பாருங்கம்மா, என்னால நடந்தது எல்லாம் நம்பவே முடியல. இந்த பையன் இருக்கானே, கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம என் கூடயே தங்கிடுவானோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நிச்சயமும் பண்ணிக்கிட்டான். வேலை இருக்கானே, சுத்தமான தங்கம்மா. அவன மாதிரி ஒரு மருமக புள்ள கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே நான் கொஞ்சம் சொந்த வேலையும் பாத்துக்கிறேன். வள்ளி, கார்ல பத்திரிக்கை வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா. சரிப்பா. மேடம் மேடம் இருங்க மேடம், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயா இருங்க, நான் நீ எங்க? ஐயா என்ன ஐயா? விடு. உங்க வீட்டு நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் இருக்கு. அப்படியே இங்க இருக்கிற எல்லாருமே குடும்பத்தோட எங்க வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடணும். சரிங்களா? என் பொண்ணு வள்ளிய வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன். இந்தாப்பா. ஐயா வாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவசியம் வந்துடணும். எதுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம்? அது நம்ம வீட்டு விசேஷம் ஐயா. கட்டாயம் நாங்க எல்லாரும் வந்துருவோம். நீங்களும் கண்டிப்பா குடும்பத்தோட வரணும். கண்டிப்பா வந்துடுங்க கண்டிப்பா வந்துடுறேன். ஐயா. என்னங்கய்யா, என்ன மறந்துட்டீங்க? ஏய், நீயும் கட்டாயம் வந்துரு. சரிங்கய்யா. அப்போ ரொம்ப சந்தோஷம். வேலு, நான் கிளம்புறேன். ஐயா நானும் வரேன் ஐயா. ஏய், நானும் என்ன இப்பதானே உனக்கு நிச்சயமா இருக்கு? நீ போ, பொறுமையா வா. வள்ளி, சொல்லிட்டு வாமா. ஆனந்தி. வள்ளி, congrats. Thank you. ஏலா, வாழ்த்துக்கள் வள்ளி. உன்னோட லைஃபும் நல்லா ஹாப்பியா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வரேங்க, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பாய் வள்ளி. வரேன்.
இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அக்யூஸ்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் யாருன்னா, ஸ்கூல் காலேஜ் கேம்பஸ் இங்கெல்லாம் போதைப் பொருளை சப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை ஸ்பாயில் பண்ணி அவங்களெல்லாம் சமூக விரோதிகளா மாத்திக்கிட்டு இருந்த முக்கியமான நெட்வொர்க்கோட தலைவன் தான். அந்த அக்யூஸ்ட கைது பண்றது மூலமா ஒரு நெட்வொர்க்கே காலி பண்ணப்பட்டிருக்கு. இனிமே ஸ்டூடெண்ட்ஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது முழுசா குறைஞ்சிருங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. சார், இந்த ஆபரேஷன் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அது உண்மையா? ஆமா, கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த அக்யூஸ்ட தேடிட்டு இருந்தோம். முக்கியமா போதைப் பொருள் தடுப்பு போலீஸை விட நான் ரொம்பவே தீவிரமா இருந்தேன். ஏன்னா ஒரு கல்வித்துறை அமைச்சரா குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுல்ல. சார், இப்ப பிடிப்பட்டவனுக்கு உலகளவுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டிலேயே பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க? அவனுக்கு எங்க தொடர்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளுங்களோட தொடர்பு இருந்தாலும் சரி, எல்லாரையும் கைது பண்ணுவோம். ஒருத்தரை கூட விட மாட்டோம். இதனால உங்க உயிருக்கே ஆபத்து வருதான்னு சொல்றாங்களே சார். சார், நான் 18 வயசுலயே அரசியலுக்கு வரும்போது வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு வந்தவன் தான். எனக்கு சாவை பத்தி எந்த கவலையும் கிடையாது. என்னோட பர்சனல் லைஃபை விட ப்ரொஃபஷனல் லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன் தான். அதனால இந்த மாதிரி அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் நான் பயப்படுறவன் இல்லை. வரட்டுமா? வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பார்க்கலாம். வரேன் சித்தி. அப்பா, என்னப்பா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, கிளம்பிட்டியான்னு கேட்க தான் வந்தேன். கிளம்பிட்டேன்ப்பா. நீங்க போங்க, 2 மினிட்ஸ்ல கீழே வரேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துருவாங்க. அவங்க வரும்போது நீ இல்லைன்னா தப்பாயிடும். வள்ளி, உனக்கு அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல இந்த கல்யாணத்தை பத்தி ஏதாவது? இல்லப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.